பொதுப்பணித்துறை ஒப்பந்ததாரர்கள் மற்றும் நெடுஞ்சாலைத்துறை ஒப்பந்ததாரர்கள் நலசங்கம் செயற்குழு கூட்டம். சென்னை லாய்ஸ் காலனியில் உள்ள தனியார் மண்டபத்தில் பொதுப்பணித்துறை ஒப்பந்ததாரர்கள் மற்றும் நெடுஞ்சாலைத்துறை ஒப்பந்ததாரர்கள் நலசங்கத்தின் செயற்குழு கூட்டம் நடைபெற்றது. அதில் 10 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. தீர்மானங்கள் குறித்து நிறுவன தலைவர் எஸ். குணமணி கூறுகையில், பொறியாளர்களின் முன்னறிவை பயன்படுத்தி நூதன முறையில் தங்கள் சுயலாபத்திற்காக சைட் விசிட் சர்டிபிகேட் பயன்படுத்துகின்றனர். ஆகவே அதனை முழுமையாக நீக்க வேண்டும். சிவில் மற்றும் எலக்ட்ரீஷியன் மரமாத்து வேலைகளுக்கு எம்பி, எம்எல்ஏ மற்றும் மாவட்ட செயலாளர்களின் தலையீடு அதிகமாக உள்ளது. இனிவரும் காலங்களில் அவர்களின் தலையீடு இருப்பின் நம் சங்கத்தின் மூலம் பகிரங்கமாக எதிர்ப்பு தெரிவித்து அவர்கள் பெயர் பட்டியலை ஊடகங்களுக்கு தெரிவிப்பது சங்கத்தின் மூலம் முடிவு எடுக்கப்பட்டது. இனிவரும் காலங்களில் நிதி இருந்தால் மட்டும் டெண்டர் வைக்க வேண்டும். பாரத பிரதமர், மத்திய உள்துறை அமைச்சர், தமிழக முதல்வர், தமிழக அமைச்சர்கள் விழாக்களில் பணிகள் செய்து இதுவரை 30 கோடி ரூபாய் நிலுவையாக கடந்த 4 ஆண்டுகளாக உள்ளது. இதனால் நாங்கள் மிகவும் பாதிக்கப்பட்டுள்ளோம். இந்த நிலையில் மீண்டும் பணி செய்ய சொல்லும் பொறியாளர்கள், அதிகாரி இதற்கு உறுதுணையாக உள்ள அனைவரையும் நம் சங்கம் வன்மையாக கண்டிக்கிறது என்றார். இனி வருங்காலங்களில் அது மாதிரி கடிதம் கொடுத்தாங்கன்னா எங்கள் சங்கம் அவங்க பேரையும் அவங்க எந்த தொகுதின்றதையும் பகிரங்கமாக நாங்கள் மீடியா வெளியிடுவோம். இது நாங்கள் இந்த பொழப்பை நம்பி தான் கிட்டத்தட்ட 40-50 வருஷமாக நாங்கள் வேலை செஞ்சுருக்கோம். நாங்கள் செஞ்ச வேலைங்களுக்கெல்லாம் 4 வருஷம் பணம் வரல. எவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிறோம். ஆனால் இவங்க உள்ளே வந்த உடனே எங்கே பணம் இருக்குதோ அந்த வேலையை மட்டும் வாங்கிட்டு போயிடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு பணிக்குமே அதிகப்படியான, அதாவது வெளியே சொல்ல முடியல, அது முதலமைச்சர் தான் தலையிடணும். அதை அந்த மாதிரி ஒரு டிமாண்டை உருவாக்கிட்டாங்க. ஆனால் அது அவங்க உருவாக்கலை. அதை உருவாக்குனது பொதுப்பணித்துறை அதிகாரிகள் தான் உருவாக்குனது. இவங்க தான் சென்னையில் இல்லாமல் வெளியூரில் இருக்கிற கான்ட்ராக்டோ, இப்போ பாருங்கள், வள்ளூர் கோட்டத்தில் 85 கோடி ரூபாய்க்கு வேலை செய்கிறாங்க. 85 கோடி ரூபாய் வேலையை 9 மாதத்தில் முடிக்கணும். அண்ணா ஹாஸ்பிட்டலில் 12 கோடி ரூபாய் ஒதுக்குறாங்க. இப்போ அந்த 12 கோடி என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு வேண்டிய பட்டை கொடுக்குன்னு சொல்லிட்டு 9 கோடியாகவும் ஒரு வேலை பணியாகவும் 3 கோடியாகவும் ஒரு ஒப்பந்த மதிப்பீடு போட்டுக்கிறாங்க. இதுக்கெல்லாம் அவங்க கொள்ளடிக்கிறதுக்கு காரணம் சைட் விசிட் சர்டிஃபிகேட். அதை தான் நூதனமான கொள்ளை. அது யாருக்கு கொடுக்குறாங்களோ அவங்க மட்டும்தான் அந்த பணியை எடுக்க முடியும். மற்றவங்க யாருமே எடுக்க முடியாது, அந்த பணியை எடுக்க முடியாது. அதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, டெண்டர் கால்பர் பண்ண உடனே பொதுப்பணித்துறை அதிகாரிகள் எல்லாம் தலைமுறையாகிடுவாங்க. யாரும் இருக்கவே மாட்டாங்க. டெண்டர் முடிந்த அன்றைக்கி தான் 5 மணிக்கு தான் சீட்டில் உட்காருவாங்க. கேட்டாக்கா நாங்கள் செக்ரட்டேரியட்டில் மீட்டிங்கு போயிட்டோம், நாங்கள் வெளியே மீட்டிங்கு போயிட்டோம். இதே மாதிரி சொல்கிறதால தான் இவ்வளோ பிரச்சனை, இவ்வளோ பேருக்கும் பணிகள் இல்லாமல் பாதிக்கப்பட்டு ரொம்ப சிரமப்பட்டுருக்குறோம். எல்லாமே நாங்களும் அமைச்சரை பார்த்தோம், அமைச்சர்கிட்ட எங்கள் கோரிக்கை கொடுத்தோம். ஆனால் அமைச்சரையும் செவி சாய்க்கிற மாதிரி தெரியல எங்களுக்கு. இப்போ கடைசியாக நாங்கள் முழுசாக எல்லா சங்கத்தில் அந்த அவசர கூட்டம் எதுக்கு எடுத்துன்னு சொன்னால், இனி வர ஒப்பந்தத்தில் எம்எல்ஏங்களையோ எம்பியோ தலையிட்டாங்கன்னா நாங்கள் சாகிற வரைக்கும் உண்ணாவிரதம் தலைமை பொறியாளர் அலுவலகத்தை இருப்போன்றதை இதன் மூலம் இந்த சங்கத்தின் மூலம் தெரிவித்துக் கொள்வதுதான் போகுது. உடன் கௌரவ தலைவர் என். லோகநாதன், பொதுச் செயலாளர் பி. சுகுமார், பொருளாளர் என். மணிமாறன், துணைத் தலைவர் டி. அழகேசன், துணைத் தலைவர் எஸ். துரைவேலு உட்பட சங்க நிர்வாகிகள், உறுப்பினர்கள் பலர் கலந்து கொண்டனர்.